ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கார்ன் ரவா புட்டு. இது வந்து கோதுமை ரவை மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வைக்கணும். நான் வந்து 1/4 கிலோ ரவை தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 2 பேட்சாக பண்ணலான்ட்டு 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்காக. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வெந்தவொடனே அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். சாஃப்டான பிறகு இட்லி குண்டானில் தண்ணியோ இல்லை உங்கள்கிட்ட துணி இருந்தால் துணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட துணி இல்லை, வெறும் பிளேட்டு தான் இருக்குது. அந்த பிளேட்டில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு தான் ஊற வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் வந்து துருவாமல் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஏலக்காய் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பவுடர் வெல்லம் வாங்கிட்டு வந்தேன், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஹெல்தி வெர்ஷனாக இருக்கட்டும் அப்படின்றத நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பேபிஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க சாப்பிடும்போது. இது வந்து அவங்க பல்லில் படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணாமல் பல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சூப்பராக வேணும்னா நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போட்டுக்கோங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும். பாய்.